கடகராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசியில் இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஏற்கனவே செலவு. இப்போ இதுக்கு 10ஆவதுக்கு குருவும் 12ல் போயிட்டார். கடன் வாங்கினா தான் சார் செலவு பண்ண முடியுது. ஆனால் அந்த கடன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்ச பலத்தோடு துவங்குறார். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கார். மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருந்தாலே ஆசைப்பட்டது நடக்கும். எனக்கு மனோகாரகன் சந்திரன் உச்சம், அதனால் நான் நினச்சது சாதிச்சுப்பேன். ஆனால் அதுக்கு நேர் வழியில் தான் போனோம். ஏன்னா எனக்கு சனியோடு சேர்ந்த சந்திரன் நேர் வழியில் போனது. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்னா வராது. ஏன்னா சுக்கிரன் 12ஆம் தேதி வராரு. பின்னாடியே 2-3 நாளில் சூரியன் வராரு, புதன் வராரு, பின்னாடி சுக்கிரன் வராரு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த 3 கிரகங்களும் வரும்போது யோகாதிபதி கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது சுக்கிரனால் வருகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய அப்படியே கொடுத்துட்டாம்பா. இந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவன் ஒருவனும் தன் பெற்றோருக்கு, குறிப்பாக தந்தைக்கு கொடுக்க வேண்டும். அதனால் இந்த மாதம் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் தந்தையை சந்தோஷப்படுத்துவதற்கும் நீங்கள் முயற்சி எடுப்பது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர்கம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அவர் மாத்திருக்காரகனும் கூட, அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில். ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் குருவின் 7ஆம் பார்வையில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த 4 கிரக சேர்க்கை, இதில் செவ்வாய் உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், அதாவது தை மாதம் பிறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கான அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 14, 14, 15, 16 வரைக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த 4 கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. பௌர்ணமி அதாவது மார்கழி மாத பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. போகி பண்டிகை ஜனவரி 14 போகி பண்டிகை, 15 தைப்பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 காணும் பொங்கல். தை அமாவாசை 18ஆம் தேதி. பீஷ்மாஷ்டமி ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு. ஜனவரி 25 ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி, 27 தை கிருத்திகை. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசியில் இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஏற்கனவே செலவு, இப்போ இதுக்கு 10ஆவதுக்கு குருவும் 12ல் போயிட்டார். கடன் வாங்கினா தான் சார் செலவு பண்ண முடியுது. ஆனால் அந்த கடன் யாருக்காக? சொத்து வாங்கிறதுக்காக, தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்காக வாங்குவீங்க. அவங்கள காப்பாற்றணுமே. மூத்த பையன் நீங்கள் காப்பாற்றாமல் யார் பண்ணுவா? உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பையன் வேறு, நீங்கள் தான் உங்கள் அம்மாவை காப்பாற்றணும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான ஆதாயம் ஏற்படுகின்ற நேரம், அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு துவங்குறார். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கார். மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருந்தாலே ஆசைப்பட்டது நடக்கும். எனக்கு மனோகாரகன் சந்திரன் உச்சம், அதனால் நான் நினச்சது சாதிச்சுப்பேன். ஆனால் அதுக்கு நேர் வழியில் தான் போகணும். ஏன்னா எனக்கு சனியோடு சேர்ந்த சந்திரன் நேர் வழியில் போனால் தான் நல்லது பண்ணுவார். தனியாக இருந்தார்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனியாக இருக்கார் சந்திரன், சனியின் பார்வையில் இருக்கார். அதனால் நீங்களும் நேர் வழியில் போனால் தான் ஜெயிக்க முடியும். அதுவும் குறிப்பாக தந்தை சொல்லி கொடுத்த வழியில் செயல்படணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் உதாரண புருஷராக வாழ்ந்து காட்ட வேண்டும். ராமருடைய ராசி இது, ராமருடைய நட்சத்திரம் உள்ள ராசி இது. அதனால் என்னென்னா, நீங்கள் ராமர் எப்படி தசரதனுக்கு கட்டுப்பட்டு அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக காட்டுக்கு போனாரோ, அது மாதிரி அப்பா சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பா சொல்ல பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நபராக செயல்படுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டதிபதியான சூரியன் முதல் 15 நாட்கள் குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக வாங்குவீங்க? குடும்பத்துக்காக வாங்குவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தேவையே இருக்காது. அம்மாவுடைய ஹெல்த்து, குடும்பத்துக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு, குடும்பத்துக்கு கடன் வாங்கி நிலம் வாங்கி போடுறதுக்கு, குடும்பத்துக்கு கடன் வாங்கி கூட பிறந்த அக்காக்கோ தங்கைக்கோ திருமணம் பண்ணி வைக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக குடும்பத்துக்காக பண்ணுவீங்க. இது பண பலத்தை அதிகப்படுத்தும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபார சங்கத்தில் இருக்கீங்கன்னா, வியாபாரிகள் சங்கத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. சார் நீங்கள் தான் சார் இனிமேல் ட்ரெஷரர், எல்லாரோட பணத்தையும் நீங்கள் தான் கலெக்ட் பண்ணணும், பணம் பத்தலைன்னா நீங்கள் கைவிட்டு போட வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி பொறுப்புகள் கூடுகின்ற நேரம், மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நேரம், அடுத்தவனுக்கு ஆசானாக செயல்படக்கூடிய நேரம். நீங்கள் ஒரு டீச்சர், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க. இது பண்ணாத, இது பண்ணு, இப்படி பண்ணாத. இது உங்களுடைய வியாபார சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இதில் 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்ப அமோகமாக வரக்கூடிய நேரம். என்ன, நீங்கள் கொஞ்சம் பார்ட்னர்ஸ் கிட்ட அடிபணிஞ்சு போகணும். அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நடக்கணும். சரி சார், சரிப்பா நீ சொல்லிட்டு இல்லை நான் கேட்குறேன். ஸோ அந்த இறங்கி போகக்கூடிய அந்த தன்மையை வளர்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்னா வராது. ஏன்னா சுக்கிரன் 12ஆம் தேதி வராரு. பின்னாடியே 2-3 நாளில் சூரியன் வராரு, புதன் வராரு, பின்னாடி சுக்கிரன் வராரு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த 3 கிரகங்களும் வரும்போது யோகாதிபதி கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது சுக்கிரனால் வருகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஆக்சுவலாக சண்டை வரணும். ஆனால் இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் அப்படி அந்யோன்யமாக இருப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் லிட்ரலாக சொன்னால் எங்கேயாவது நீங்கள் தம் அடிக்க கூட போக முடியாது, உங்கள் மனைவி கூடவே வருவாங்க. சரி, இதனால் ஒரு அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் தம் அடிக்கிறத நிறுத்துவீங்க. ஏன்னா மனைவிக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க. எங்கே போனாலும் சரி வீட்டுக்கு ஓடி வரக்கூடிய எண்ணம் கொண்ட நபர் கடகராசி நண்பர்கள். அதனால் இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா, தாராளமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதினர் கொஞ்சம் தள்ளி போடணும் திருமண விஷயத்தை. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை, ஒரு பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணியிருக்கீங்க,
அதை போய் வீட்டில் சொல்ல முடியாது, சொன்னால் அப்பா கத்துவார், அடிப்பார், உனக்கு இந்த வயசுல இது தேவையாம்பார். இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் சொந்த காலில் நிற்கணும். சொந்த காலில் நின்று மாதமான ஒரு 50,000 சம்பாதிச்சு அப்பாட்ட கொண்டு போயிட்டு, அப்பா இந்தாப்பா என்னோட முதல் மாத சம்பளம். என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு பாத்தியதைப்பட்டது அதுக்கு தகுதியானவர் யாருன்னா உங்கள் அப்பா மட்டும்தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிச்சு கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடாது. அம்மாட்ட சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடாது, அன்பு தான் கொடுக்கணும். உங்களுடைய முதல் சம்பாத்தியம் உங்கள் தந்தைக்கானதாக இருக்க வேண்டும். அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்டேருந்து ₹1 திருப்பி வாங்க. அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி அந்த ஒரு ₹1,00,000 கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதை விட சந்தோஷம் வேறு என்ன? அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், என் பையன் கொடுத்தான்பா, என்கிட்ட அப்படியே கொடுத்துட்டான்பா. இந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவன் ஒருவனும் தன் பெற்றோருக்கு, குறிப்பாக தந்தைக்கு கொடுக்க வேண்டும். அதனால் இந்த மாதம் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் தந்தையை சந்தோஷப்படுத்துவதற்கும் நீங்கள் முயற்சி எடுப்பது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா சிவ வழிபாடு செய்யுங்கள். சிவனை தினமும் வழிபட்டு வாருங்கள். சிவஸ்தோத்திரங்கள், சிவபுராணம் படிப்பது, லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம் படித்து வாருங்கள். பைரவாஷ்டகம் படித்து வாருங்கள். வாழ்க்கையில் மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் தெளிவான சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளும் நிரந்தரமாக கிடைத்திடும். வருடத்தின் முதல் மாதமான தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை. அந்த ஆசையையே பிரார்த்தனையாக அன்னையின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.